வாக்யஜ்ஞேன கல்பதாம். ராகி கர்மஃலப்ரேப்சுஹு லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிஹ ஹர்ஷசோகான்விதः கர்த்தா ராஜசः பரிகீர்த்திதः. இப்போ நம்ம ஸ்லோகத்தை படிக்கிற போது பிரித்து படிக்கிறோம். அதில் இந்த இப்போ ஃபலப்ரேப்சுஹு அப்படின்னு புஸ்தகத்தில் இருக்காது. ஏன்னா ராகி கர்மஃலப்சேப்சுர் லுப்தோஹிம்ச இர்ன்னு இருக்குது, அதை பிரிக்கணும். இது ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார் ஒரு சுவாமி, நம்ம இதில் இருக்கா தெரியல. சுவாமி ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு சுவாமி போட்டிருக்கார், மிஞ்சி வச்சுருந்தோம். பிரித்து போட்ட புஸ்தகம் இருக்குது. பிரம்மபரானந்தான்னு நம்ம தயான் சுவாமிஜியோட சிஷ்யர் ஒருத்தர் அங்கே பிரித்து போட்டிருக்கார். ரிஷி இதில் ஜெய்ப்பூரில் இருக்கார் அவர் இதை பிரித்து போட்டிருக்கார். எல்லாருக்கும் சௌரியமாக படிக்கட்டுங்கிறதுக்காக இருக்குங்கிறாங்க. வேணால் வாங்கிக்கோங்க, பிரிச்சிருக்கும் அது. ராகி கர்மஃலப்ரேப்சுஹு லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிஹ ஹர்ஷசோகான்விதः கர்த்தா ராஜசः பரிகீர்த்திதः. ராகி, ராகின்னு சொன்னால் அபிமானம் உள்ளவன் அர்த்தம். அதுக்கு 3 அர்த்தம். அதாவது ராகிங்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி இருக்குது, அதுக்காக என்னவா பண்ணணும்னு நினைக்கிறான். தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் தம் பொருள் தம் தம் வினையான் வரும்னர் வள்ளுவர். நீ குழந்தைகளுக்கு பெற்று அவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் உன் தர்மமே தவிர அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது இல்லை. அவன் சொத்து அவன் சம்பாதிச்சுப்பான், அவன் வேணுங்கிறது அவன் சம்பாதிச்சுப்பான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைகளுக்கு நல்லது தர்மம் சொல்லி கொடுக்குறது நம்ம லட்சியம் இல்லைன்னு நினச்சுன்னுட்டோம். ஏன்னா நம்மக்கிட்டே இருந்தால் தானே. அதனால் என்ன நினச்சுன்னுட்டோம், அவங்களுக்கும் நம்ம ஏதாவது பணமெல்லாம் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. நம்ம தமிழ் இந்தியாவில் தான் இப்படி, மற்றதுலாம் கிடையாது. அவன் கிராஜுவேஷன் முடிஞ்சால் ஓவர், அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அதே தான் இப்போவும் நம்ம குழந்தைகளும் அப்படி தான் நினைக்கிறது. பெரும்பாலும் நம்ம தான் பாசம் பற்று பெத்தமெனம் பித்து அதெல்லாம் வச்சுன்னு இருக்கோம். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க கேரியர், பணம், அவங்களுக்கு வீடு, ஏதோ அவங்க வாழ்க்கையை பார்த்து. அது மாத்திரமில்லை, இன்னொருத்தட்ட வாணுங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி கல்ச்சர், அது திங்கிங், வே ஆஃப் திங்கிங் அப்படி. இங்கே என்னன்னா வேலை பண்ணுறது எதுக்காக பண்ணுறேன்னா, என்ன பண்ணுறது, குழந்தைங்கள்லாம் இருக்குது, இவங்களெல்லாம் நம்ம இது பண்ணி ஆகணும், எல்லாருக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கலைன்னா நாளைக்கு அந்த மாப்பிள்ளை ஒரு மாதிரி பேசுவான், மருமக ஒரு மாதிரி பேசுவா. நீ பண்ணினாலும் பேசத்தான் போகிற, நீ பண்ணாததுனால பேச போகிறது இல்லை. கண்டிப்பாக பண்ணினாலும் ஆமாம் கிழிச்சிட்டீங்கம்பா ஒரே வார்த்தையில். நீ 25 வருஷமாக பண்ணதெல்லாம் அப்படியே போட்டு குத்தும். கிருபானந்த வாரியார் சொல்லுவார், ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார். 25 வருஷமாக காப்பி விற்றானா ஒருத்தன், காப்பி பொடி விற்று 25 லட்ச ரூபா பணம் சேர்த்தானா. அவர் அந்த காலத்தில் சொல்கிறது, 25 லட்ச ரூபா பணம் சேர்த்தானா. சேர்த்து அவனுக்கு ஒரு ஆசை, சினிமா எடுக்கணும்னு. நதி ஓடுது அப்படின்னு ஒரு சினிமா எடுத்தானா. அவரே சொல்லுவார், ஓடும் நதி, ஓடும் நதி அப்படின்னு ஒரு சினிமா எடுத்தானா. படம் ஓடலேம்பர். 25 வருஷமாக காப்பித்தூள் விற்று 25 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஓடும் நதின்னு ஒரு சினிமாவை எடுத்து படம் ஓடாமல் தலையில் துண்டை போட்டுன்னு போயிட்டான்னா. அவர் சொல்கிற பார்க்கணும், அது ஓடும் நதி அப்படின்னு ஒரு சினிமா எடுத்தான், படம் ஓடலை. இப்படிலாம் ஆக எதுக்குன்னா ராகின்னு சொன்னால் சொல்கிறார், புத்திராதி பிரீத்திமான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இது ஸ்ரீதர சுவாமி.
காமாதி ஆக்குல சித்தா இது மதுசூதன சரஸ்வதி. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு ஒருத்தர் எழுதுகிறார். அதாவது மனசுக்குள்ள காமம் நிறைய இருக்கான், ஏதோ இன்னும் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. காமாதி ஆக்குல சித்தா, ஆதின்னு போட்டார். காமக்ரோதம், அது உள்ளுக்குள்ளே மனசு எப்போவுமே சோமனி எங்கெல்லாமோ கான்டாக்ட் வச்சுருக்கான். அதனால் என்ன ஆகுதுன்னா மனசு குழம்புறது. அப்புறம் விஷய லோலுப்பா இது நீலகண்டா. விஷய லோலுப்பான்னு அர்த்தம் டெம்ப்டேஷன், புலனின்பங்களை அனுபவிக்கணுங்கிற ஒரு டெம்ப்டேஷன் இருக்குது. அப்போ ராகிங்கிற சொல்லுக்கு நீங்கள் ராகி கம்பு சோளம்னு எழுதிடக்கூடாது. ராகி, ஆமாம், சம்ஸ்கிருத ராகி இது. ராகா அஸ்ய அஸ்தி இது ராகி. யாருக்கு பற்று ஆசை அதிகமாக இருக்கோ அவனுக்கு பேர் ராகின்னு பேர். ராகி ரொம்ப நேரம் கழிச்சு என்னது ராகியெல்லாம் வருது, நம்ம சம்ஸ்கிருதத்தில் பேசின்னு இருப்போம், சாதாரணமாக சொல்லின்னு இருப்போம். அப்புறம் புத்திராதி பிரீத்திமானிதி ஸ்ரீதரஸ்வாமி, காமாதி ஆக்குல சித்தா இது மதுசூதன சரஸ்வதி, விஷயலோலுபா இது நீலகண்டா. கர்ம விஷயக ராக கர்மஃல பிரேப்சு பல விஷயக ராகஸ்ய பிருத்தக் கரணாத் இத்தியானந்தகிரி. கர்மஃல பிரேப்சு வேறு ராகி வேறேன்னு பிரிக்கிறார். அதாவது இந்த காரியத்தை நாம் பண்ணணும். கர்ம விஷயா ராகா, இந்த வேலையை பண்ணினா இது கிடைக்கும், அது கிடைச்சதுன்னா எல்லாம் நான் என்னோடய சுகத்தை நான் அனுபவிக்க முடியும். நான் இந்த வேலையை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா எனக்கு அந்த பலன் கிடைக்கணுங்கிற ஆசை. சரி, பலன் எதுக்காக கிடைக்கணும்னா அப்போ தான் அதில் நான் இந்த வேலை பண்ணணும், எனக்கு இந்த ஜாபுக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி, அந்த ஜாபுக்கு போனால் உனக்கு என்ன கிடைக்கும்? ₹1,00,000 பணம் கிடைக்கும். சரி, அந்த ₹1,00,000 வச்சு என்ன பண்ணுவேன்? நான் இதெல்லாம் அனுபவிப்பேன், என்ஜாய் பண்ணுவேன். வேறு என்ன பண்ணுறது? கோயிலாக கட்ட போகிறேன், அனுபவிப்பேன். ராகி. அப்புறம் அடுத்தது என்னது? கர்மஃல பிரேப்சுஹு, கர்மஃலார்த்தின்னு அர்த்தம். பலனையே நினச்சின்னு இருக்கான், பண்ணிவிட்டேன் வரலை, அவனுக்கு நான் ஒரு வீட்டை வாங்கி முடித்து கொடுத்தேன், இன்னும் எனக்கு வர வேண்டிய கமிஷனே வரலேங்கிறான். பாருங்களேன், நானும் இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. பாருங்க, நம்ம தலையெழுத்து. புரிய வைக்கிறதுக்கா இல்லையா? ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது நம்ம வேலையா என்ன? கர்மஃல பிரேப்சுஹு, அதாவது கர்மஃல பிராப்தி இச்சா எஸ்ய அஸ்தி சஹா கர்மஃல பிரேப்சுஹு. பிராப்தும் இச்சா, அது பிராப்தும் இச்சா என்ன பிரபீஷா வருமோ என்னவோ தெரில. ஆகையினால பிரேப்சுஹு, கர்மஃல பிரேப்சுஹு. ராகி கர்மஃல பிரேப்சுஹு, கர்மஃலார்த்தின்னு அர்த்தம், கர்மத்தினுடைய பலனை விரும்புகிறவன். லுப்தா, லுப்தஹான்னா என்ன அர்த்தம்னா பரத்ரவ்யேஷு சஞ்சாத திருஷ்ணா தீர்த்தாதௌச்ச ஸ்வத்ரவ்ய அபரித்யாகி. சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார்? பிறருடைய பொருளை அபகரிக்க, லோபபுத்தி, பிறருடைய பொருளை அபகரித்து நாம் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஒரு கண்ட்ரியை பிடிக்கணும்னு ஆசை இருக்குது இன்னொருத்தனுக்கு, இன்னொருத்தன் சொத்தை நமக்கு எப்படியா நமக்கு வருமா அதுன்னு பார்க்குறான். இவனும் சாக போகிறான், இறந்தவனை சுமந்தவனும் இறந்துவிட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துவிட்டான்னா இல்லையா? அவன் சொத்து வரணும்னா நீ என்ன பண்ண போகிறேன்னா உன் சொத்தை இன்னொருத்தன் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான். இப்படி என்ன கைக்கு கை மாறும், அவ்வளோதான். ஆக லுப்தஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் உள்ளே வச்சு வச்சு கதவை பூட்டிக்கணும், அது ஒன்று. அப்போ சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் இன்னொன்று, அதாவது புண்ணிய தீர்த்தங்கள்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, எப்போவும் இருக்குது தெரியுறது. அதாவது புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் போனால் தன்னோட திரவியத்தை எல்லாம் தானம் பண்ணணும், தானம் பண்ணணும்னு இருக்குது. எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டு வெறுமனே நடந்து கூட அப்புறம் சம்பாதிச்சுப்பான். தானம் பண்ணால் அங்கே கொடுக்க மாட்டேம்மானான். இது பாரு இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, வேதம் படித்தவங்களாம் இருக்காங்க, இது பாரு அங்கெல்லாம் ஏழை ஜனங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, பாரு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எதாவது போடு கொடு அப்படின்னா ஓடியே விடுவோம். தீர்த்தாதௌ ச ஸ்வத்ரவ்ய அபரித்யாகி, தன்னுடைய பொருளை கொடுக்க மனமில்லாதவன், தானம் செய்வதற்கு மனமில்லாதவன். அதுவும் சரியாக நல்ல நேரத்தில்
இந்த மாதிரி இந்த இடம் ரொம்ப விசேஷமானது, இந்த காலம் டைம் ரொம்ப நல்ல நேரம் இது, ஆக இந்த நேரத்தில் நீ எல்லாருக்கும் தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் லுப்தா. அப்புறம் ஹிம்சாத்மகா. ஹிம்சாத்மகன்னா பிறரை ஏதாவது நைன்னு பிடுங்குவான், சொல்லிகிட்டே இருப்பான். குத்தி குத்தி பேசுகிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, உங்களை பற்றி தான் தெரியுமே எனக்கு அப்படின்னாலே போதும். இந்த குத்தி குத்தி பேசுறதுன்னா, குத்தினா நிஜமாக குத்துறது இல்லை, சொல்லால் குத்துறது, சுடுறது, தீயால் சுடுற மாதிரி இது பண்ணுறது, அப்படிப்பட்ட சுபாவம். அசுச்சிஹி. அசுச்சிஹின்னா சுத்தமாக இருக்க மாட்டான், கிளென்லினஸ் கிடையாது. எல்லாத்தையும் சும்மா பவுடரை போட்டு சென்ட்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவான் அப்படின்னு அர்த்தம். கழுவுறது இல்லை, எப்படியாவது அர்த்தம் சொல்லணுமே இதுக்கு, என்ன பண்ணுறது? எப்படி அர்த்தம் சொல்கிறது? உண்மை தானே. உள்ளுக்குள்ளே பிரசமரமாக எல்லாருக்கும் முன்னாடி போயாகணும், என்ன பண்ணுறது? பல்லு கூட சரியாக தேய்க்கலை, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு கிளென்லினஸ் கிடையாது, அதில் சோம்பேறித்தனம். அசுச்சிஹி. ஹர்ஷசோகான்விதா. ஹர்ஷசோகான்விதான்னா ஒரு வெற்றி அடைஞ்சுட்டா குதின்னு குதிப்பான், கடவுளையும் பூஜை பண்ண மாட்டான், கவலை வந்தாலும் கடவுளை பூஜை பண்ண மாட்டான். ஏதாவது வெற்றி கிடைக்கணும்னா பூஜை பண்ணுவான். அதனால் துன்பம் போன ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருவான். ஆக மிகைப்பட்ட களிப்பு, மிகைப்பட்ட சோர்வு இது இவனுக்கு உண்டுங்கிறார். உடனே கொஞ்சம் பிரச்சனை வந்ததுன்னா ஏதாவது வெற்றி கிடைச்சாலும் சரி பரவாயில்ல, அடுத்த காரியத்தை பார்ப்போன்னு போக மாட்டான், அதிலே உட்காந்துருவான், அதையே கொண்டாடின்னு இருப்பான். அது மாத்திரமில்லை, அதாவது நெக்ஸ்ட்டுன்னு அடுத்த தர்மத்துக்கு போக மாட்டான், அந்த ஏதோ கொஞ்சம் பண்ணின புண்ணியத்தையே கொண்டாடின்னு இருப்பான், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கன்க்ராச்சுலேஷன்ஸ், அவன் இவனுக்கு அனுப்ப, இவன் அதுக்கு இது பண்ண நோ தேங்க்ஸ் இல்லையா, அதுதானே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் இவன் அதுக்கு அதை பார்க்குறதுக்கு எங்கே நேரம், அடுத்த புண்ணிய கர்மம் ஆரம்பித்தாச்சு. இந்த தசரத ராஜா நிறைய பேர் சொல்லுவாங்க, தசரதர் பரசுராமர் எப்போ பார்த்தாலும் எடுத்துன்னு வந்துட்டுருக்கார், எது அந்த கோடாரியை கையில் வச்சுட்டே இருக்கார். அவர் அன்னைக்கு பிடிச்சதை விடலை, அதனால் இவர் எங்கே பார்த்தாலும் எல்லா ராஜாக்களையும் கொல்றது அப்படின்னு விரதம் வச்சுட்டு இருக்கார் அவர். ஆனால் யாகத்தில் இருக்கிறவனை கொல்றது இல்லைன்னு ஒரு தர்மம் அவருக்கு, அதுலேயும் கூட ஒரு தர்மம். அதனால் கையில் வச்சுட்டே வரார். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ அவர் வரும்போதெல்லாம் கல்யாணத்திலே இருப்பார் அப்படிம்பாங்க, அதனாலே நிறைய கல்யாணம் பண்ணிட்டாருன்னா. அப்படி இல்லை, ஒரு யாகம் பண்ணிவிடுவாராம். ஒரு யாகம் முடித்த உடனே அடுத்த யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிவிடுவாராம். இந்த யாகம் பூர்த்தியாகி காயேன வாச்சா சொல்லி சமர்ப்பயாமி தவோம் தத் சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பழையபடி ஆச்சமனம் சுக்லாம் பரதரம் சங்கல்பம் என்னதுன்னா, அடுத்த ராஜசூயாகம் கரிஷ்யே, அஸ்வமேதம் கரிஷ்யே, ஏதோ அந்த மேதம் கரிஷ்யே, இதே ஒன்று கர்மாவை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிவிடுவார். கர்மாவுக்கு சங்கல்பம்னா உடனே காப்பு கட்டிடுவான். இவர் கோடாரி எடுத்துகிட்டு பார்த்தாருன்னா இங்கே இப்படி அடுத்த நிமிஷம் பண்ணிவிட்டான். சரி அடுத்த தடவை வரலான்னா இப்படியே யாகம் பண்ணிகிட்டே இருந்தாராம். ராமர் பிறந்துட்டார். அப்புறம் பரசுராமோட கர்வம் அடங்கிடுத்து. அப்படி தானே படிக்கிறோம். அது மாதிரி ஹர்ஷசோகான்வித கர்த்தா, இந்த கர்த்தா ராகி கர்த்தா, கர்மபல பிரேப்சு, லுப்தா, ஹிம்சாத்மகா, அசுச்சி, ஹர்ஷசோக அன்விதா. வெற்றி கிடைச்சா குதிப்பான், தோல்வி கிடைச்சா துவண்டு போவான். அப்பேற்பட்ட கர்த்தா ராஜசஹா, ராஜச கர்த்தா. அடுத்தது தாமச கர்த்தா.